ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி ஒரு லேட் மார்னிங் குக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சனால மஷ்ரூம் பிரியாணி மட்டும் பேக் பண்ணி லஞ்சுக்கு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அந்த ஒரு குக்கிங் ரொட்டீன் தான். இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த குக்கிங் மட்டும்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் ஈவினிங் வந்து இடியாப்பம் செஞ்சுருந்தேன். அந்த ஒரு சின்ன ஒரு வீடியோவையும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மஷ்ரூம் பிரியாணி வந்து ஒரு ஹரிபரியாக ஒரு லேட்டாக எழுந்திரிக்கிற நாளில் வந்து இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு அதில் வந்து பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்பூன் சோம்பு, மராட்டி மொக்கு, கடல் பாசி, தேவைப்பட்ட பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டுக்கலாம். நான் வந்து மசாலா ஐட்டம் எதுவுமே வந்து அதிகமாக பவுடராக ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸாக போட்டு ஒரு கொத்தமல்லி இலை வந்து ஒரு பஞ்சு வந்து போட்டேன். இந்த புதினா இருந்தால் போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கிறத வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணக்கிக்க போகிறேன். அது கூடவே ஒரே ஒரு தக்காளி கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேன். இப்போது இஞ்சி பூண்டு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன இன்ச்சு வந்து இஞ்சி, கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 6 இல்லைன்னா 7. ஏன்னா சின்ன வெங்காயம் போடும்போது இதில் டேஸ்ட் வந்து கூட்டி கொடுக்கும். அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்தி அதையும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். ஸோ இந்த இஞ்சி பூண்டு ப்ளஸ் வெங்காயம் டேஸ்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப டாமினேட்டிங்காக நல்லா டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும். பெரிய அளவுக்கு பிரியாணி மசாலா பொடி அது இது எதுவுமே போட வேண்டியதில்லை. இப்போ கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் ஒரு பேக்கெட் வந்து அப்படியே நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் நான் போட போகிறேன். அதுக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வந்து போட்டுட்டேன். இப்போ இந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி விட்டுக்கிறேன். 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். 2.5 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸுக்கு. தேவைப்பட்டால் நீங்கள் 6 டம்ளர் விட்டுக்கலாம். 2.5 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வெறும் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நல்லா கலந்து இந்த தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த அரிசி போட்டால் போதும். வழக்கம் போல் மல்லி கஷாயத்துக்கு தண்ணி பக்கத்தில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசி போட்டோம்னா அரிசி ரொம்ப குழஞ்சி உடஞ்சி போயிடும். அதனால் நல்லா கொதித்ததும் பாஸ்மதி ரைஸை வந்து கரெக்டாக 5 நிமிஷம் தண்ணியில் அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பதத்தில் வந்து எடுத்து போடணும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம தேவைப்பட்ட உப்பு சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசி எல்லாமே போட்டு முடித்ததுக்கப்புறம் அதுவும் நல்லா கொதித்து வர்ற டைமில் தண்ணியும் அரிசியும் ஒன்றோட ஒன்று சேரணும். அந்த டைமில் தான் நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். தண்ணி தனியாக அரிசி தனியாக இருந்ததுன்னா பிரியாணி வந்து அந்தளவுக்கு நல்லா கூடி வராது பாஸ்மதி ரைஸில். ஸோ துளிக்குள்ளே அடிப்பிடிக்காமல் பிரியாணி ஏற்கனவே நான் 2-3 பிரியாணி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கலந்து குக்கரை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். அப்பப்போ இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த துணியை வச்சு மேலே சிந்திருக்க அந்த சின்ன சின்ன எண்ணெய் அது எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம். இப்போ ரீசெண்டாக வந்து நான் கறி துணின்னு வந்து எதுவுமே பர்டிகுலராக வைக்காமல் இருக்க பழைய அந்த வேஸ்ட்டு துணி எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2-3 டேஸ் ஒன்ஸ் வந்து அதை க்ளீன் பண்ணி அதை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கழிச்சிட்ருக்கேன். ஸோ அடுப்பையும் அப்பப்போ லைட்டாக தொடச்சி விட்டுட்டோம்னா நீட்டாக இருக்கும். ரொம்ப ஹெவியாக ஸ்ட்ரெயின் எடுத்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ விசில் போட்டு 2 விசில் வந்ததும் உடனே ஆஃப் பண்ணிவிடுவோம். ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது. சப்போஸ் உங்கள் குக்கர் வந்து ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு விசில் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். துளி கூட அடி பிடிக்காமல் நல்லா வந்து முழுசாக அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து உடையாமல் பாருங்களேன், மசாலா எல்லாமே கூடி நல்லா டேஸ்ட்டாக வந்து வந்துருந்துச்சு. ஹரிபரியான ஒரு டேயில் சூப்பராக டேஸ்டியாக ஈஸியாக மஷ்ரூம் பிரியாணி மட்டும் இல்லாமல் எந்த பிரியாணி வேணால் நம்ம சமைக்கலாம். பாருங்கள், லஞ்சுக்கும் ரொம்ப நல்லா. ஸோ அந்த அன்னைக்கு ஈவினிங் வந்து அபிக்குட்டி டீச்சர்ஸ் டே க்ரீட்டிங் கார்டு பண்ணிகிட்ருக்காரு. இது வந்து நான் கம்பல் பண்ணல, அழகாக எழுதி கொடுத்துட்டேன். அவரோட விஷுக்கு அவர் இஷ்டத்துக்கு கலர் அடிச்சிட்டாரு. அவங்க டீச்சர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக என்னோடய எல்லா டீச்சர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பிலேட்டட் டீச்சர்ஸ் டே விஷஸ்.
ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து சரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து ஏதாவது வித்தியாசமான டிஃபன் செய்யலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி குட்டியாக நான் முறுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். அதை எடுத்து கொறிச்சிட்டே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இந்த மாதிரி டிஃபன் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். 2 கப் அளவுக்கு தண்ணிக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ப்ளஸ் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன் தண்ணியை. 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி, அந்த பதத்தில் வந்து நம்ம இடியாப்பத்துக்கு எடுத்துக்கலாம். நான் வெறும் பச்சரிசி மாவு தான் எடுக்கிறேன். இது வந்து ரேஷனில் வாங்கி கழுவி ஆற வச்சு அரைச்ச பச்சரிசி மாவு வறுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாவு வந்து நல்லா கொதிக்கிற அந்த தண்ணியில் போட்டு கட்டியெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கை வந்து பொறுக்கிற சூடு ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் கொதிக்கும் போது. ஏன்னா தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா சொதப்பிடும் இல்லையா, அதனால் இப்படி தேவைப்படும் போது கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம். ஓரளவுக்கு சூடு ஆறுனதும் நல்லா அப்படியே கலந்து விடும்போது அந்த கட்டி வந்து சேராது. முக்கியமாக இந்த மாவில் கட்டி சேராமல் இருக்கிறது தான் முக்கியம். இப்போ கொதிக்கிற தண்ணி மட்டும் இல்லாமல் நம்ம பச்சை தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டோம்னா நம்மளுக்கு மாவை வந்து கையில் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசையறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். கூடவே உருளைக்கிழங்கு வேக வச்சு நான் வந்து ஒரு வெள்ளை குருமா மாதிரி பண்ணலாம். அது ஸ்டியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். ரொம்ப மைல்டான ஒரு வெள்ளை குருமா தான். மசாலா வாசம் அதிகம் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு குருமா. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா வணக்கிட்டு அது கூட 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு கொஞ்சமாக வந்து வச்சுக்கிட்டா போதும், நிறைய வேண்டியதில்லை. இது எல்லாமே வணக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதோட சேர்ந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் உப்பு போட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் ஈஸியாக வந்து குக் ஆகிடும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. மேக்ஸிமம் இந்த மாதிரி மண்ணுக்கடியில் விளையிற காய்கறிகளை வந்து அந்த மண்ணை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே அவசியமான ஒன்று. ஏன்னா இப்போ நிறைய பூச்சிக்கொல்லி இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுனால அந்த தோலோடு நம்ம சமைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது. ஸோ இது நல்லா அந்த தண்ணி கொதித்து வர்ற டைமில் நான் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சு வருது. என்னுடைய இந்த இடியாப்பம் புளியறது வந்து முறுக்கு எல்லாத்துக்குமே காமனாக யூஸ் பண்ணுற அந்த சில்வரில் இருக்காச்சு தான். இது ரீசெண்டாக நான் வாங்கியிருந்தேன். அந்த ஓலையில் பின்னிருப்பாங்க இல்லையா இடியாப்பத்தட்டு, அது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அது அழகாக இருக்கிறதுனால மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருந்ததுனால வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். இட்லி மாதிரி இடியாப்பத்தை சாப்பிட்றதுக்கும் இடியாப்பத்தை வந்து அதோட ப்ராப்பரான ஷேப்பில் சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா, அதனால் இட்லி பாத்திரத்தில் இடியாப்பம் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த வித்தியாசமான ஷேப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ப்ராப்பரான ஷேப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ கடையில் வாங்கின மாதிரியே நம்மளுக்கு ஒரு லுக் கிடைக்கும். இட்லி கூட சேர்த்து கூட நம்ம இதை செஞ்சுக்கலாம். அதனால தான் இந்த இடியாப்பத்தட்டு பின்ன வாங்கி ஸோ இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி 2 அடசல் வந்து, அதாவது இந்த 2 தட்டுலேயும் நான் இடியாப்பம் புழிஞ்சிட்டேன். கூடவே இந்த இடியாப்ப மாவு பிசைஞ்சு வைக்கிறோம் இல்லையா, வைக்கும் போதே நல்லா ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்கணும், இல்லைன்னா ட்ரை ஆகிடும். பாருங்கள், பூவாக நூலாக உதிரியாக ரொம்ப நல்லா வந்துச்சு இடியாப்பம். புளியறதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு செட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பின்னல் ஓலை தட்டு இருக்கு இல்லையா, அதுலேயும் நான் இடியாப்பத்தை புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். முக்கியமாக அபிக்குட்டிக்கு தான் அந்த ஸ்பெஷல் இடியாப்பம் அந்த ப்ராப்பரான ஷேப்பில் இருக்கிறது. பொதுவாக ஆவியில் வேக வச்ச உணவு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு உணவும் கூட. மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு நேரமாவது இந்த மாதிரி ஆவியில் வேக வச்ச உணவு எடுத்துக்கிறது ரொம்பவே கட்டாயமான ஒன்று. எல்லா ஏஜ் குரூப்புக்குமே பொருத்தமான ஹெல்த்தியான ஃபுட் ப்ராக்டிஸ் தான் இது. ஸோ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரியுது. நல்லா பர்ஃபெக்டாக அந்த மாவும் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தனால கொஞ்சம் கூட வந்து சொதப்பாமல் நல்லா வந்திருந்தது. இப்போ இன்னொரு தட்லேயும் நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 செட்டு வந்து கம்ப்ளீட்டாக நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவுக்கு இருக்க மாதிரி எடுத்துட்டேன். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் சேவை தாளித்து கூட சாப்பிடலாம். நல்லா தான் வந்திருந்தது.
அவ்வளோதான், இந்த குருமாவும் நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேவையான இடியாப்பமும் பக்கத்தில் இட்லி பாத்திரத்தில் வச்சு குக் ஆகிட்டுருக்கு. இந்த சைட் பை சைடு நான் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், சுட சுட இடியாப்பம் ரெடி ஆயாச்சு. கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கூட அப்படியே பிசிறு இல்லாமல் ஒட்டாமல் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், நைட்டுக்கு ஹெல்த்தியான இடியாப்பமும் உருளைக்கிழங்கு தேங்காய் பால் குருமாவும் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி இடியாப்பம் ரேஷன் அரிசி வாங்கியிருந்தா ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா வருது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.